பாஜக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் மீண்டும் கொண்டு வர்றதுக்கான வேலையை டிடிவி தினகரன்ட்ட பாஜக மேலிடம் ஒப்படைச்சிருக்குது. இதை அறிந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. சென்னை வந்த பிரதமர் மோடியும் அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனா அந்த எந்த முயற்சிகளுமே பலனிக்கல. பலமுறை கேட்டிருந்தோம். என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் இரண்டு பேருமே தவிர்த்து விட்டு டெல்லிக்கு போனாங்க. இதனால ரொம்ப அப்செட் ஆன ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறதா அறிவிச்சாரு. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓபிஎஸ் வச்சு சந்திச்சாரு. இந்த சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. குறிப்பா ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதுனால இப்ப அவர் திமுக கூட்டணியில சேர போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசப்பட்டுச்சு. ஆனா ஓபிஎஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஓபிஎஸோட ஆதரவாளர்களும் அதிமுக ஆதரவாளர்களும் கடுமையா ஓபிஎஸ் விமர்சிச்சாங்க. என்ன காரணம்னா திமுகவை தான் ஒற்றை எதிரி அப்படின்னு அதிமுகவின் சாராம்சம் இருக்கிற போது அந்த கூட்டணியில போயிட்டு இணைகிறதுங்கிறது துரோகத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, நான் அந்த மாதிரிலாம் திமுக கூட்டணியில எதுவும் சேர போல, அவரோட உடல்நலம் பத்தி விசாரிக்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்டாலினை சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. இதுக்கிடையில அவர் வேற எந்த கூட்டணிக்கு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசப்பட்டுச்சு. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில அவர் சேருவாரா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேசப்பட்டுச்சு. இது தொடர்பா தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேசும் போது அங்க ரெட் சிக்னல் விழுந்தனால அடுத்து என்ன செய்ய போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இதுக்கிடையில என்ன பண்ணாங்கன்னா பாஜக தலைமை ஓபிஎஸ் சமாதானப்படுத்துற வேலையில ஈடுபட்டாங்க. ஆனா ஓபிஎஸ் சமாதானம் ஆகிற மாதிரியான இல்ல. என்ன காரணம்னா 8 ஆண்டு உங்க கூட்டணியில இருந்தேன், ஆனா உங்களை ரொம்ப முழுமையா நம்பியிருந்தேன், ஆனா எதுக்குமே எனக்கு உதவி செய்யல அப்படின்னால இனிமே இந்த கூட்டணியில இணையறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தவிர்த்துட்டாரு. குறிப்பா பாஜக தேசிய அமைப்பாளர் பி.எல். சந்தோஷ் சென்னை வந்தபோது கூட ஓபிஎஸ் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா ஓபிஎஸ் அந்த அழைப்பு நிராகரிச்சுட்டு சொந்த மாவட்டமான தேனியிலே இருந்தாரு. அதனால மீண்டும் கட்டாயமா ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியா சொல்லப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜக மேலிடம் டிடிவி தினகரன்ட்ட ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலையை கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நெல்லையில எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் ஒரு பிரம்மாண்டமான விருந்து கொடுத்தாரு. இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு அடுத்த நாள் நயினா நாகேந்திரன் பேட்டி அளித்தும் போது ஓபிஎஸ் எங்க கூட்டணிக்குள்ளே இல்ல, அதனால அவரை பத்தி இனிமே பேசுறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு. ஆனா அடுத்த சில நாட்களையே என்ன சொன்னாருன்னா ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதற்கு பின்னணியில இருக்கிறது அண்ணாமலை அப்படிங்கிறது தான் உண்மை. என்னன்னா எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரன் 2 பேருமே அண்ணாமலைக்கு ஆகாத ஆட்கள் அப்படிங்கிறதுனால ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட விருப்பம். இங்க நயினா நாகேந்திரன் அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தாலும் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா பாஜக மேல் இடத்துக்கிட்ட ஓபிஎஸ் பத்தி சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பின்னணியை கொண்டவர். அவர் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாதான் தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெற முடியும். அவரை வெளியேற்றிட்டா கண்டிப்பா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை. போன முறை அவர் சுயேட்சையா போட்டிட்டாரு. அவர் பேர்லயே இந்த பல்வேறு நபர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, போட்டிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் மிஞ்சி ஓபிஎஸ் கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கினாரு. அப்படிப்பட்ட ஓரளவுக்கு சமூக பின்புலம் கொண்டவர் தான் ஓபிஎஸ். ஒரு தொகுதியில மட்டும் இல்ல, பல்வேறு தொகுதிகள்ல தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலான தொகுதிகள்ல ஓபிஎஸ் ஒரு சமூகம் இருக்குது. அவருக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாதான் நம்ம பாஜக கூட்டணி கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான தொகுதியில வெற்றி பெற முடியும். அதனால இந்த விவகாரத்துல நயினா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அவரு மேற்கு மாவட்டங்கள்ல அதிமுக பலப்படுத்துறதோட தென் மாவட்டங்கள்ல அதிமுக இது பண்றதுல ரொம்ப இது பண்ணாரு. அதனால அதிமுக மட்டும் இல்லாம பாஜகவும் அங்க பின்னோக்கி செல்வதற்கு இந்த நயினா நாகேந்திரன் இந்த எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் இங்க செய்யக்கூடிய பல வேலைகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா பாஜக தலைமை நயினா நாகேந்திரன் கூப்பிட்டு நீங்க ஏன் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தீங்க, ஓபிஎஸ் இல்லைன்னா அவரை கொண்டு வர்றதுக்கான வேலையை செய்ய மாட்டீங்களா, அவர் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு திட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் நயினா நாகேந்திரன் அடுத்த சில நாட்கள்லயே ஓபிஎஸ் மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலைகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது காரணம். இதுக்கிடையில ஓபிஎஸ் டிடிவி தினகரன்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. டிடிவி தினகரன்ட்ட என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்களும் எங்க கூட்டணியில இருக்கீங்க அப்படிங்கிற உறுதி. நீங்க ஓபிஎஸ் கொண்டு வரலன்னா நீங்க எங்க கூட்டணிக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுக்கு காரணம் என்னன்னா நயினா நாகேந்திரன் தான். நயினா நாகேந்திரன் பேசும் போது நயினா நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் நாங்க வந்து எத்தனையோ முறை வந்து நாங்க முயற்சி பண்ணோம் ஆரம்பத்துல. ஆனா யாரு பேச்சுமே அவர் வந்து கேட்கற மாதிரி இல்ல. அதனால வந்து இனிமே வந்து எங்களால முடியாது. ஓபிஎஸ் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆளு டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரனுக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து. அதனால டிடிவி தினகரன் சொன்னா ஓபிஎஸ் கேட்பாரு. அதனால டிடிவி தினகரன் கிட்ட வந்து இது சொல்லி ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான வேலையை கொடுத்தீங்கன்னா அவர் கச்சிதமா செய்து முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் பாஜக தலைமை சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில தான் பாஜக தலைமை என்ன பண்ணிருக்காங்கன்னா டிடிவி தினகரன் அணுகி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து நீங்க கொண்டு வந்தாதான் நீங்க எங்க கூட்டணி அப்படிங்கிற மாதிரி. இதனால டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கிட்ட பல முறை பேசியிருக்காரு. ஆனா ஓபிஎஸ் எடுத்த அடுப்புலயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 வருஷமா நான் வந்து பாஜக கூட்டணியில இருந்தேன். அதிமுக வந்து நம்ம இது பண்ணணும், நம்ம கைக்குள்ள வரணும் அப்படிங்கறதுலதான் முழுமூச்சோட இருந்தேன். அதுக்கு வந்து பாஜக வந்து நம்மளுக்கு உதவுவாங்க, பெருமளவுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். ஆனா எந்த விஷயத்துலயுமே பாஜக உதவல. நீதிமன்ற வழக்குகளையும் சரி, கட்சி அடிப்படையிலையும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, என்னைய வந்து எந்த விதத்திலும் ஒரு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் அவங்க ஆரம்பத்துல இருந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது நான் மறுபடியும் பாஜக கூட்டணியில வர்றதுனால என்ன பிரயோஜனம்? இந்த முறை வந்து பாஜக அதிமுக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படிங்கறதே சந்தேகமா இருக்குது. அதனால வெற்றி பெறக்கூடிய ஏதாவது ஒரு அணியில இருக்கலாம். ஏன்னா கருத்து கணிப்புகள்லாம் அப்படி இருக்குது. அப்படிங்கிற போது திமுக கூட்டணியிலயோ இல்ல வந்து தமிழக வெற்றி கழக கூட்டணியோ தான் இந்த முறை வந்து வெல்லும் அப்படிங்கறதுனால ரெண்டுல ஏதாவது ஒரு கூட்டணியில இருந்தால்தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை பத்தி இப்போதைக்கு பேசணும்னா நம்ம கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இதை பத்தி பேசலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் தான் சொல்லியிருக்காரு. ஆனா டிடிவி தினகரன் என்னன்னா பாஜக வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கனால ஓபிஎஸ் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பாஜக கூட்டணியில கொண்டு வரணும் அப்படிங்கறத ரொம்ப தீவிர பிரயத்தனம் செஞ்சுட்டு இருக்கிறதா அவர் தகவல் இருக்குது. இத கேட்ட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. குறிப்பா இனிமே வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியில சேர்க்கவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு பாஜக கூட்டணிக்குள்ள கூட ஓபிஎஸ் கொண்டு வரக்கூடாதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலதான் இந்த நெல்லையில நடந்த அந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் நீங்களும் ஓபிஎஸும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். உங்களை விட வந்து ஓபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பிரபலமா முகமா இருக்கிறாரு உங்க சமூகத்துல அப்படின்னா நீங்க அவரை ஓரம் கட்டிட்டு நீங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன். நீங்க ஏன் வந்து மறுபடியும் ஓபிஎஸ் அந்த சமூகத்தின் அடிப்படையில வளர விடணும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல நீங்க வளர்ந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. சரி சரின்னு கேட்டுக்கிட்ட நயினா நாகேந்திரன் இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாஜக தலைமையோட அறிவுறுத்தல்ல மறுபடியும் ஓபிஎஸ் கட்சிக்குள்ள கொண்டு வரணும், கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கன்னு பேசினதுனால அப்செட்டான எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு மறுபடியும் நயினா நாகேந்திரனை தொடர்பு கொண்டு ஏன் ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில கொண்டு வரதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்க? அவர் பாஜக கூட்டணியில இருந்தாருன்னா மறுபடியும் அதிமுகவுக்கு தான் குறைச்சல் கொடுப்பாரு. மறுபடியும் அதிமுகவை அவங்க வந்து கைப்பற்றுறதுக்கான வேலையில ஈடுபடுவாங்க. அதனால வந்து அந்த இதை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா நயினா நாகேந்திரன் சொல்லிட்டேன்னா பாஜக மேலிடம் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காங்க, அதனால நான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இதனால பாஜக மேலிடத்து மேல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட்டா இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பயன்படுத்திக்கிட்டு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் பாஜக கூட்டணியில கொண்டு வரதுக்கு சம்பந்தமா தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால ஓபிஎஸ் மீண்டும் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதுல ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் பாஜக கூட்டணியில இருக்குது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.